ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 8வது சம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆக்சுவலாக என்னென்னா டிஎன்பிசியாக இருக்கட்டும், யூபிசியாக இருக்கட்டும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கேட்பாங்க. ஓகே, பாருங்க. பீட்டர் ரெக்வயர்ஸ் 50% டு பாஸ். ஓகே, இஃப் ஹி கெட்ஸ் 280 மார்க்ஸ் அண்ட் ஃபால்ஸ், அதாவது ஃபெயில் ஷார்ட் பை 20 மார்க்ஸ். ஓகே, வாட் ஷுட் ஹேவ் பீன் மேக்ஸிமம் மார்க் ஆஃப் த எக்ஸாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதாவது 50% எடுத்தால் பாஸ், ஆனால் அந்த 50% பீட்டர்னால எடுக்க முடியல. அவன் எடுத்தது 280 மார்க் தான் எடுத்திருக்கான். அந்த 50% மார்க் வாங்குறதுக்கு இன்னும் எவ்வளோ வேணும்னு மார்க் பத்தலைன்னு பார்த்தோம்னா 20 மார்க் பத்தலை. ஓகே, ரைட். இதை வச்சு ஸோ 20 மார்க் பத்தலை, அப்போ 100% எவ்வளோன்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவாக எழுதலாம். கிவன் வந்து என்னது? பீட்டர் ஸ்கோர் எவ்வளவு? 280 மார்க்ஸ். ஓகேவா? எவ்வளோ மார்க்ஸ் தேவை? மார்க்ஸ் நீடட் ஃபார் பாஸ், மார்க்ஸ் நீடட் ஃபார் பாஸ் 20. சரி, ரைட். அப்போ டோட்டல் மார்க், அப்போ பாஸ் மார்க் எவ்வளவு? பாஸ் மார்க் வந்து எவ்வளவு? பாஸ் மார்க்ஸ் வந்து எவ்வளவு? 300. ஏன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதே என்னது? பாஸ் மார்க். அதாவது 50% தான் என்னது? பாஸ் மார்க். நல்லா பார்த்துக்கோங்க. 280 மார்க் வாங்கியிருக்கா, 20 மார்க் வாங்கினா பாஸ் ஆகிடலாம். இந்த 20 மார்க்கு சேர்த்துனா தான் என்னது? பாஸ் மார்க் வருது. அப்போ 300 மார்க்ங்கிறது தான் என்னது? பாஸ் மார்க். இங்கே பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு? 50. அப்போ 50% அப்படிங்கிறது என்னது? 300 மார்க்ஸ். என்னது? அப்போ therefore அப்படின்னு எழுதிங்க பாருங்க. 50% equal to 300. அப்போ 100% வந்து தான் என்னது? பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்னது? 600. அப்போ இது 300, இது என்னது? 600. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸி தான். நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதான். 50% வந்து 300 மார்க். அப்போ 100% எவ்வளோ? அதுதான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ.